சப்பாத்தி செய்ய போகிறீங்களா? செய்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இதை செய்யுங்க. 1 மணி நேர வேலையை 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட கிச்சன் வேலைகளை, டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு டப்பாவை ரியூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு கிச்சனில் ஆணி அடிக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி டப்பாவை நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பா இருக்குதுன்னா அது மூடியோட எடுத்துக்கோங்க. அந்த மூடியோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் குட்டியாக ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஓட்டை போட்ட இடத்துக்கு மேலே அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும். அதை கத்தியோட அந்த சூடு வச்சு இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா அது நம்ம கையை கிழிக்காது. அடுத்தது இந்த மாதிரி டபுள் சைடு டேப் எடுத்துக்கலாம். இந்த டபுள் சைடு டேப் எடுத்துகிட்டு இந்த டப்பாவோட பின்பகுதியில் வச்சு ஒட்டி விட்டுருங்க. மேலே இருக்க ராப்பரை கிழிச்சிட்டு இதை நம்ம ஒரு இடத்துல ஒட்ட போகிறோம். எங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி இடத்துல ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஷெல்ஃப்லேயோ இல்லை சமையல் மேடை மேலே இருக்கிற அந்த இடத்துலையும் நீங்கள் ஒட்டி விட்டுறலாம். இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாங்க. நம்ம கிச்சனில் இந்த மாதிரி டவல் பயன்படுத்துவோம். நம்ம பாத்திரம்லாம் கழுவினதுக்கப்புறம் நம்ம கை துடைக்கிறதுக்கு அடிக்கடி டவல் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம். இந்த மாதிரி இந்த மூடியில் இது சொருகி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் உங்கள் கை துடைக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா அந்த பாத்திரத்தை எப்படியும் அலசுவீங்க. அலசின பாத்திரத்தையும் நம்ம இந்த மாதிரி துணி வச்சு துடைச்சிட்டு அடுப்பில் வச்சோன்னா நமக்கு கேஸுமே மிச்சமாகும். இதில் நீங்கள் 2 துணி கூட மாட்டி விடலாம். எந்த வகையிலையும் துணி கீழே விழுகாது. அதே மாதிரி நமக்கு எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா. ஆணி அடிக்க முடியாதவங்க இப்படி கூட பயன்படுத்தலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துடுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது அவசரமாக சமையல் பண்ணும்போது தவறுதலாக தண்ணியோடைய எண்ணெயை ஊற்றி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம். அந்த டைமில் அந்த எண்ணெயெல்லாம் படப்படன்னு இந்த மாதிரி வெடிக்கும். நம்ம முகத்துலலாம் கையிலலாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் எண்ணெயில் அந்த தண்ணி வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த மாவு நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி குழம்பு தாளிப்பீங்களோ அது மாதிரி தாளிக்கலாம். இதனால அந்த மாவு அந்த பாத்திரத்தில் ஒட்டுமோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாது. இப்போ நான் பிரியாணிக்கு தான் வெங்காயம் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கூட ஒட்டலாங்க. இந்த வெங்காயம் ஃபுல்லாக நான் வதக்கினதுக்கப்புறம் காமிச்சிருக்கிறேன். நீங்களே பாருங்கள், எங்கேயுமே நமக்கு அந்த அடியில் கோதுமை மாவு தெரியாது. அந்த மாவு அப்படியே அந்த வெங்காயத்தோட கலந்துரும். இதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. தாளிக்கும் போது பாத்திரத்தில் தண்ணி இருந்ததுன்னா அந்த டைமில் எண்ணெய் ஊற்றிட்டோன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நம்ம ஒரு க்ளீனிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கிச்சனை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டு கிச்சனில் கரப்பாம்பூச்சி பல்லி தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 3 கற்பூரத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது பல் விளக்குற பேஸ்ட்டுங்க. எந்த பேஸ்ட்டுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெள்ளை கலர், சிகப்பு கலர், எந்த பிராண்டுனாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த கற்பூரத்தோட இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. உங்கள் கைகள்னால இது மாதிரி கரைச்சி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு க்ளீனர் ரெடி. இதை நம்ம வீட்டில் எங்கேனாலும் நம்ம தொடச்சி விடலாம். நம்ம கிச்சனில் டீப் க்ளீன் பண்ண போகிறோனாலோ இல்லை நீங்கள் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை தொடச்சி விடுறீங்க அப்படின்னாலோ இந்த லிக்விட் பயன்படுத்துங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதோட வாசனைக்கு எந்தவித பூச்சியுமே நம்ம கிச்சனுக்குள்ளே வராதுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு கிச்சனில் ஷெல்ஃப்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அடுக்கி வைக்கிறீங்கன்னா அந்த இடத்த துடைக்கும் போது இந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தி தொடங்க. இதோட வாசனைக்கு மாதக்கணக்கானாலும் பூச்சி தொல்லை இருக்காது. குறிப்பாக கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்குன்னா இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டில் இருக்காது. நான் ஏற்கனவே அந்த கபோர்டுக்குள்ளே இருக்க பொருளெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ வெளியில் இருக்கிற அந்த கபோர்டோட அந்த டோரில் மட்டும் தடவி விடுறேன். ஏன்னா இதில் தான் நமக்கு அடிக்கடி பல்லிலாம் நடமாடும். அந்த இடத்துலையும் நம்ம இது போல் தொடச்சி விடும்போது நமக்கு பல்லி தொல்லையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு வைக்கிற பாத்திரத்துக்கு பக்கத்தில் இல்லைனா கிச்சனில் இருக்கிற அடுப்புக்கு பக்கத்தில் டைனிங் டேபிள் ஏரியா எங்கேனாலும் இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த லிக்விடோட வாசனைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பல்லி கூட இருக்காதுங்க. நம்ம வீட்டில் சமையல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு பயமாக இருக்கும். பல்லி கிட்ட வந்ததுனால எங்கேயாவது குழம்புலையோ பாத்திரத்துலையோ விழுந்துருதோன்னு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி அடுப்பு மேலே உங்களோட கவுண்டர் டாப் மேலெலாம் தொடச்சி வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பல்லி, ஒரு கரப்பாம்பூச்சி, கொசுன்னு எதுவுமே இருக்காது. ரொம்ப க்ளீனாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட டைலில் இந்த லிக்விட் வச்சு துடைக்கும் போது டைலில் இருக்க அந்த எண்ணெய் பிசுப்பும் காணாமல் போகும். இதனால உங்கள் கிச்சனே நமக்கு பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு கீரை தான் எடுத்திருக்கோம். கீரையை நம்ம கட் பண்ணும்போது பார்க்க நிறையா இருக்கும். ஆனால் இது வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக போயிடும். இந்த மாதிரி கீரை நமக்கு ரொம்ப குறைவாக ஆகுதுன்னா இதை மட்டும் செய்யாதீங்க. நிறைய பேர் கீரை வதக்கிட்டு இருக்கும் போதே உப்பு போட்டுருவாங்க, கீரை குயிக்காக வேகணுங்கிறதுக்காக.
அதுபோல் இனிமேல் செய்யாதீங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது போல் செய்யும்போது கீரை நமக்கு ரொம்ப சுருளாது, அதே மாதிரி கீரையோட கலரும் நமக்கு மாறாது. இதனால கீரையோட அளவு ரொம்ப குறைஞ்சு போகாதுங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நான் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட காசு செலவு இல்லாமல் ஒரு ஆர்கனைசர் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ரப்பர் பேண்டு தேவைப்படும். இப்போ நம்ம எதுக்கு ஆர்கனைசர் பண்ண போகிறோம்னா மொபைலுக்கு தான். மொபைல் ஸ்டாண்டு தான் பண்ண போகிறோம். ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை சுற்றி எடுத்துகிட்டு அந்த ஃபோனோட சேர்த்து மாட்டி விட்டிங்கன்னா சூப்பரான பைசா செலவில்லாத ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ரெடிங்க. குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறாங்க, இல்லைன்னா மொபைலில் ஏதாவது டவுன்லோட் பண்ணி எழுதுறாங்க படிக்கிறாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த டைமில் 2 பேருக்கும் மொபைல் ஸ்டாண்ட் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்டாண்டை ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது மொபைலில் படம் பார்க்குறனாலோ பாட்டு கேட்குறனாலோ நம்ம கையில் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. அந்த டைமில் கூட நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலையும் ரப்பர் பேண்ட் பயன்படுத்தி இந்த மொபைலை சூப்பராக மாட்டி விடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் பதிலாக இந்த மாதிரி கிளாத் டைப்பில் ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாதுங்க. இதை நீங்கள் பயன்படுத்துறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நம்ம குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பாத்திரம் அழகாக தேய்ச்சி கழுவினாலும் இந்த குக்கரோட இந்த வால்வு இருக்கிற பகுதி, இந்த மாதிரி அந்த ரப்பர் இருக்கிற பகுதியிலலாம் நிறைய அழுக்கு இருக்கும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இதை தேய்ச்சி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதை நம்ம கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, உங்களோட குக்கர் அதாவது அலுமினிய குக்கர் எவ்வளோ பழசாக இருந்தாலும் அதை நல்லா பாலிஷ் போட்டு புதுசாக்கின மாதிரி ஆக்கலாம். அதுக்கு நமக்கு தேவை, நம்ம குளிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த பாத் சோப் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குளிக்கிற வாசனை சோப் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சோப்பில் ஈரம் இருக்கக்கூடாது, நீங்கள் பயன்படுத்தாத சோப் எடுத்துக்கோங்க. இந்த சோப்பில் இருக்க ஒரு சின்ன துண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு எந்த இடத்துல அதாவது அந்த குக்கரில் எங்கே அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல இந்த சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. முதல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்து நமக்கு தேவை சப்பாத்தி மாவு. நம்ம சப்பாத்தி மாவு இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு பிசைஞ்சு வச்சுருப்போம். அதில் ஒரு சின்ன துண்டு மாவை நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த சோப்பு மேலே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை அது மேலே ஊற்றி விட்டுருங்க. இப்போ இந்த சோப்பு உள்ளே நல்லா ஈரமாயிருக்கும், இந்த மாவும் லேசாக ஈரம் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாவை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்க அந்த அழுக்கு எல்லாமே காணாமல் போகுங்க. நம்ம கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். குக்கரோட மூடி உள்ள இந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னா நம்ம சமைக்கும் போது அந்த அழுக்கு எல்லாமே நம்ம சாப்பாட்டில் வந்துடுங்க. அதனால் குக்கரை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற அழுக்கையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த குளிக்கிற சோப்பு ப்ளஸ் சப்பாத்தி மாவு இது ரெண்டும் அலுமினிய பாத்திரம் மேலே சேரும்போது அந்த அலுமினிய பாத்திரத்துக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்குங்க. நீங்கள் அலுமினிய குக்கர் வச்சுருக்கீங்க, இல்லைனா அலுமினியத்தில் பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கீங்க, அது பார்க்க பழசாக இருக்குதுன்னா உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அலுமினிய பாத்திரம் நிமிஷத்தில் புதுசாக பளபளன்னு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஃப்ரிட்ஜில் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருப்போம். சில நேரம் இந்த மாவை வெளியில் எடுத்து வைக்க மறந்துடுவோம். அந்த டைமில் அந்த மாவு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அதோட சில்னஸ் போகாமல் இருக்கும். இந்த மாதிரி டைம்ல இந்த மாவு சில்னஸை டக்குன்னு போக வைக்கிறதுக்கு இதை மட்டும் செய்யுங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க சில்லான மாவை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது, இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி சில்லான மாவை அதோட சில்னஸ் போக வைக்கிறதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிற அந்த மாவு பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வைங்க. இப்போ இந்த குக்கரை நம்ம இது போல் லேசாக மூடி வச்சிடலாம். உள்ளே இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த குக்கரை நல்லா டைட்டாக கேஸ்கட் போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, அந்த மாவோட சில்னஸ் காணாமல் போகும். இதுக்கப்புறம் இந்த மாவை நீங்கள் உடனடியாக பயன்படுத்தலாங்க. நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.